நேத்தி போட்டிருந்த வீடியோ வந்து 108 வியூஸ் போயிருந்தது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் 108. அது நீங்கள் பார்க்கும்போது மில்லியனில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். சவுண்டு வந்து சரியாக இல்லை குறக்குத்த மட்டும் வந்து சொல்லுவீங்களாடா டேய். கரெக்டு, ஒத்துக்கிறேன், சவுண்டு சரியாக இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு எனக்கு பின்னாடி உட்காந்து. இப்போவே சத்தமாக தான் பேசியிருக்கேன், இப்போவும் கேட்கல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சா நீ பார்க்காத. நீ ஒன்றும் பார்த்து கிழிக்க தேவையில்லை. நீ பார்த்து அப்படியே எதுவும் ஆயிர போகிறதில்ல. அதனால் கேட்கலன்னா பார்க்காத. மாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நேற்று பேசுனதோட சத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்துக்கோ. வேறு என்ன, இன்றைக்கி என்ன நடந்தது? வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கூட இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரையான நாள். ஆனால் வந்து பிரேக்கிங் பேட் 2 எபிசோடு பார்த்தேன். அது வந்து ஒரு மாதிரி மன நிறைவாக இருந்தது. ஃபோன் அடிச்சுன்னே இருக்கிறானுங்க, சும்மா இப்போ தான் ரெக்கார்டு பண்ணலான்னு வந்தால் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கானுங்க. என்ன அதான் இன்றைக்கி சம்பவங்கள்னு பெருசாக எதுவும் நடக்கலை. ஆனால் கனிமா பாட்டு ரிலீஸ் ஆகிருந்தது, சூப்பராக இருந்தது பாட்டு. அது சொல்ல தேவையில்ல, சந்தோஷ் நாராயணனுக்கு சொல்ல தேவையில்ல. டாக்கிங் டாமெல்லாம் கூப்பிட்டு என் தலைவன் பாட வச்சுருந்தான். அது லைட்டாக நான் சிங்கில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது சரியாயிரும், 2-3 தடவை கேட்டால் ஒட்டிக்கும். ரீல்ஸில் ரொம்ப போடுவானுங்க, அதுதான் லைட்டாக எரிச்சலாக இருக்குது. இவனுங்க என்னடான்னா சும்மா வாடான்னு விருப்பத்துறானுங்க மெசேஜ் பண்ணி. சரி, என்ன பேசிகிட்டு இருந்தேன்? இதயம் முரளிலாம் வந்த மாதிரி இந்த மேதம்மா இதயம் முரளி வந்து பேட்டை படத்தில் ஸ்பின் ஆஃப் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கெட்டப்பில் என் தலைவன் வந்து இந்த பாட்டில் அப்பியர் ஆகி லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் லிரிக்கல் வீடியோட குத்துன்னு குத்திட்டு இருக்கான். எனக்கு வந்து செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அடுத்து நிறையா ரீல்ஸ்லாம் போடுவாங்க. பார்ட்டி சாங் வேறு இல்லை, இந்த ரக்கிட்ட மாமதுரை மாதிரி அதை போட்டு ஒரு வழி ஆக்கிடுவானுங்க. இல்லைன்னா இன்னொரு போன படம், அதாவது ஜிகர்தண்டா XX கார்த்திக்கோட பண்ணும்போது தீக்குச்சின்னு ஒரு பாட்டு, அது சூப்பரான பாட்டு அது. ஆனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆகலை. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இல்லை, ஒரு படத்தில் ஒரு பாட்டாவது இன்டர்நேஷ்னலாக போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த தசராவில் மைனர் வேட்டி கட்டின்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் நேஷ்னலி ரொம்ப பெருசாக போச்சு. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு போயிட்டு மற்றதெல்லாம் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசை. இன்னைக்கு வந்து முக்கியமாக நான் பேசணும்னு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது, இது வந்து இங்கே பேசி ஆகணும் அப்படின்னு. அது என்னன்னா, மணிச்சோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நேத்தியோ முந்தானேத்தோ, காது வேற பார்த்தேன். நேத்தியோ முந்தானேத்தோ வந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். இந்த சால்விங் விமென் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பிரச்சனையை இவங்க வந்து நீ என்கிட்ட வந்து அணுகுனீன்னா நான் வந்து உனக்கு சால்வ் பண்ணி தரேங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு முரண்பாடு வந்து இருந்தது. என்னன்னா, அவங்களோட ஒரு பர்டிகுலர் ஃபாலோவர் வந்து இந்த மாதிரி ஃபீமேல் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக எடுத்தாலே 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆகிடுது, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், வீட்டில் வாங்குறாங்க, 1500 ரூபாய் ஆகுது தான். ஆனால் அதுக்கு வந்து மணிச்சோ வந்து ஒரு வழி, இதுதான் சொல்யூஷன், இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னன்னா, மேல் செக்ஷன் போயிடு, மேல் செக்ஷனில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், உனக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நானாக போய் வாங்க என்ன வாங்க சொல்லலை, பட் யூ கெட் த பாயிண்டில். நீங்கள் போய் மேல் செக்ஷனில் வாங்கிடுவீங்க, நாங்கள் அப்புறம் எங்கே போகிறது? எங்களால் ஏன்னோ உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு என்னோடய பர்த்டே அப்போது நான் ஜூடியோ போயிருந்தேன். அங்கே இது சேலையூர்னு நினைக்கிறேன், சேலையூர் ஜூடியோவில் அங்கே சும்மாவே கலெக்ஷன் இருக்காது. போனால் மேல் செக்ஷனில் பசங்களே காணோம், பசங்களை காணோம். அப்புறம் எதுவும் வாங்காமல் வந்தேன். சும்மாவே கலெக்ஷன் இருக்காது அங்கெல்லாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் அது இருக்குதுன்னு அங்கே போகிறேன் நான், இல்லைன்னா 70mm எடுக்கிறது. சும்மா சரி ஜூடியோன்னு எல்லாம் இது பண்ணுறாங்களேன்னு போனால் அங்கே இருக்கிறதே சும்மா கலெக்ஷன் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அங்கங்கே நோண்டி எடுத்தால் 1-2 கிடைக்கும். அங்கேயும் அவ்வளோ பொண்ணுங்க நின்றுக்கிட்டு சண்டையை போட்டு என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஒரு பொண்ணையும் காணும். அங்கே இந்த நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக் அங்கெல்லாம் மட்டும் நின்றுட்டுருக்காங்க. அது மேலே இருக்காது இல்லை. ஷூலாம் கூட எங்கள் செக்ஷனில் வந்து வாங்கிறது, அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை சொல்லணும்னு நினச்சேன், அவங்க தான். வேறு என்ன, பிரேக்கிங் பேட் 2 எபிசோட் பார்த்தேன், நல்லா இருந்தது, தொடர்ந்து பார்க்கணும். அந்த ஆசிடை செராமிக்கில் ஊற்றி அதை அப்படியே மேலே இருந்து டொம்னு கீழே வரும், அது வரைக்கும் பார்த்தேன். எனக்கு இந்த நகம் கடிக்கிற பழக்கம் வந்து இருக்குது. அப்போது என்ன பண்ணிட்டேன், ஏதோ இங்கே வந்து கடிச்சிட்டேன், அது தோலை பிச்சதுனால அது ரொம்ப வலிக்குது. அதனால் என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. சும்மா இருக்கும்போது இப்படி 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 பண்ணிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப வலிக்குது. வேறு என்ன படித்தேன் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து நல்லா ப்ரொடக்டிவாக படித்தேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கோனிக் செக்ஷன்ஸ் முடிச்சிட்டேன். இப்போது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போய் வெக்டாரும் 3Dயும் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு கொட்டா ஓவர் ஆகிடும். நேற்று இது கொடுத்துருந்தேன், அதாவது வில் யூ பி தேர்னு ஒரு படம் இருக்குடா கண்ணுங்களா பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்காட்டி நஷ்டம் உனக்கு தான். சரி, அந்த மாதிரி எல்லா வீடியோலையுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தலைவன் பயங்கரமாக கொரட்டை கொடுக்கணும், கேட்குமான்னு தெரில. அது என்ன சொல்கிறேன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் என்ன ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எந்த படமும் பார்க்கல. அதனால் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச பாட்டு. அது இன்றைக்கி அந்த பாட்டை வந்து நான் திரும்ப கேட்டேன். அழகழகான்னு ஒரு பாட்டு, கருப்பன் படத்துலேருந்து. அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். குப்பை படங்களை தியேட்டரில் பார்க்குற வழக்கம் வந்து எனக்கும் இருக்குது. அந்த வகையில் அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்த்தேன். இமான் மியூசிக்கில் விஜய் சேதுபதி நடித்த படம் அது. பிரதீப் குமார் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் பாடிய பாடல் அழகழகா. வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி அவ்வளோதான். இந்த முடி வேறு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணாலும் பார்க்க கேவலமாக தான் இருக்குது. சரி, போய் தூங்குங்க நல்லபடியாக. அவ்வளோதான்.